ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோங்க பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேங்களூர் ஸ்டைல் ரொட்டி பண்ண போகிறாங்க. அது எதுக்குன்னா, எஸ்டர்டே சிக்கன் குழம்பு மீதி இருக்குது. ஸோ அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அதுக்கு இன்றைக்கி இந்த மேங்களூர் ஸ்டைல் ரொட்டி பண்ண போகிறாங்க. ஸோ அதே இன்றைக்கி டின்னருக்கு அதே ஸ்பெஷல் என்னென்னா, அந்த ரொட்டியை வச்சு அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னா, கொஞ்சம் ரைஸ், அப்புறம் கோகோனட், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் அது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த கல் இருக்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாவு ஊற்றணும். ஸோ அது இந்த சின்ன சைஸில் அதுதான் நான் சொன்ன மேங்களூர் ஸ்டைலில் ரொட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா, இங்கே வில்லேஜ்லலாம் எப்படி குக் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கு வெளியில் நாங்கள் குக் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நான் வீடியோவில் நல்லா தெரியுது. ஸோ அதுக்காக அப்புறம் இது பண்ணுறது, இது சிக்கன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு கூட எல்லாம் சாப்பிட்டா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டியை மேங்களூர் ஸ்டைலில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது லாஸ்ட்டில் எப்படி வந்திருக்கு பார்த்திங்கன்னா, இப்படி வந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரே இட்லி மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு சாப்பிட்டாலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த ரொட்டி சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த ரொட்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழம்பு என்னென்னா, சிக்கன் குழம்பு, அதே எஸ்டர்டே வச்ச சிக்கன் குழம்புக்கு இந்த ரொட்டி பண்ணியிருக்கிறது. ஸோ அதே இன்றைக்கி டின்னருக்கு சாப்பிட்டுட்டோம். ஸோ இது டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருக்கும். லைக் நீங்களும் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. அண்ட் இதுக்கு நான் ஆல்ரெடி இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்காய், ரைஸ், அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.